எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம சும்மா வேற லெவல்ல ஒரு டைம் டிராவல் சீரீஸை பார்க்க போறோம். காலத்தை தாண்டி டைம் டிராவல் பண்ற திருடர்கள் கூட ஒரு சின்ன பையன் சேர்ந்துகிட்டு வேற வேற காலகட்டங்கள்ல செய்யற சாகசத்தை காமெடியோட சேர்ந்து ஃபேண்டசியா சொன்னதுதான் டைம் பேண்டிட்ஸ்ன்ற இந்த சீரீஸ். உங்க டைமுக்கு ஒரு ஒர்த்தான சீரீஸ், அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. அதோட உங்க ஃபிலிம் ரோலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா நம்ம டைம் பேண்டிட்ஸோடைய கதைக்குள்ள போகலாம். கதையோட ஆரம்பத்துல கெவின் அப்படின்ற ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன். அந்த பையனுக்கு ஹிஸ்டரினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அந்த பையனுக்கு பர்த்டே, எல்லாரும் ஜாலியா பார்ட்டி கேக்லாம் வெட்டுவாங்க. ஆனா இந்த பையன் தன் ஃபேமிலியை கூட்டிட்டு ஸ்டோனேஜ் மாதிரியான ஒரு ஏன்ஷியன்டான இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்குமே போர் அடிக்குது. ஆனா இந்த பையனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுதான் கெவினே. பாஸ்ட்ல இருக்கிற கட்டிடக்கலை, மிருகங்கள், மனுஷங்கன்னு இவங்கள பத்தி தெரிஞ்சுக்க தான் கெவினுக்கு இன்ட்ரெஸ்ட். சோ அப்படி ஒரு நாள் கெவின் வீட்ல இருக்கும் பொழுது அவருடைய கபோர்ட்ல ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடா அப்படின்னு சொல்லி அதை ஓபன் பண்ணா கபோர்டுக்குள்ள ட்ரெஸ் இருக்கும்னு பார்த்தா இன்னொரு உலகமே இருக்கு. ஏதோ ஒரு பீச் சைடு மாதிரி இருக்கு. இந்த பயபுள்ள நேரா இறங்கி போக தூரத்துல ஒருத்தர் கதறிக்கிட்டே ஓடி வராரு. பின்னாடி இருந்து நிறைய பேர் அம்புலாம் விடுறாங்க. டே ஓடுறா தம்பின்னு அவரு சொல்றாரு. அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் பார்க்க வைக்கிங் மாதிரி இருக்காரு. அதோட கெவின் மேல எல்லாம் அம்பு விடுறாங்க. கெவினும் தெரிச்சுக்கிட்டு நேரா அந்த கபோர்டுக்குள்ள போயிடுறாரு. பின்னாடியே அந்த வைக்கிங் ஆளும் வந்துட்டு கபோர்டை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. உடனே இந்த கெவின் பயவுள்ள கீழே போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட, அம்மா மேல ஒரு ஆள் இருக்காருமா, அவரு ஒரு வைக்கிங் மான்னு சொல்ல. எது வைக்கிங்கா? ஏண்டா நீ எப்பவுமே நார்மலா பேசவே மாட்டியா? ஒழுங்கா போ கெவின், டிவில முக்கியமான சீரியல் போட்டிருக்காங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு கண்டுக்கவே மாட்டாங்க ரெண்டு பேரும். சரின்னு கெவின் மேல போனா இன்னும் அந்த வைக்கிங் அங்கதான் இருக்காரு. அவரு அந்த டோரை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாரு. இப்ப உள்ள அந்த போர்ட்டல காணோம். டக்குன்னு அப்படியே சைட்ல நடப்பாருன்னு பார்த்தா செவருல ஒரு காடு இருக்கு, தண்ணி ஓடுது. சோ அங்க இருந்து ஒரு போட் எடுத்துக்கிட்டு அவர் தப்பிச்சு போக போறாரு. கெவினும் இருங்க நானும் வந்துடுறேன் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட, ஏமா அப்பா பாய் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு டக்குன்னு ஓடி வராரு. ஆனா இப்ப அந்த இடத்துல எதுவுமே இல்ல. செவுத்துல மோதிக்கிட்டு கெவின் கீழே விழுந்துடுறாரு. மண்டையில அடிபட்டுடுச்சு. சோ இதனால அம்மாவும் அப்பாவும் திட்டுறாங்க. கெவின் நடந்ததை சொன்னாலும் அம்மா அப்பா நம்புற மாதிரியே இல்ல. சோ அன்னைக்கு நைட்டு கெவின் அகைன் அந்த கபோர்டை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனா எதுவுமே வித்தியாசமா நடக்கல. ஒருவேளை எல்லாம் நம்ம கற்பனை தான் அப்படின்னு படுக்கும் பொழுது டக்குன்னு அந்த கபோர்டு டோரை ஓபன் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் உள்ள வர மாதிரி தெரியுது. டக்குன்னு கெவின் எல்லாரும் மேலேயும் லைட் அடிக்க பார்த்தா ஒரு 5 பேர் இருக்காங்க. அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா இந்த பைரட் ட்ரெஸ் மாதிரி இருக்கு. அதோட இதுல லீடர்ன்றது ஒரு லேடி தான். அவங்களோட பேரு பெனோலப். சோ அவங்க நம்ம கெவினை பார்த்ததுக்கு அப்புறம் நல்ல வேலை அது சின்ன பையன் தான், சீக்கிரம் வாங்க அப்படின்னு ஒரு மேப் ஓபன் பண்ணி அந்த 5 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கெவினோ ஹாய் என்னோட பேரு கெவின் இன்ட்ரோ ஆகுறாரு. நீங்க யாருன்னு சொல்லி கேட்கும் போதுதான், தம்பி நாங்க டைம் பேண்டிட்ஸ், ஒரு சுப்ரீம் பீயிங் கிட்ட இருந்து இந்த மேப்பை ஆட்டைய போட்டு இந்த மேப் மூலமா வேற வேற காலகட்டத்துக்கு போய் அங்க இருக்கிற விலை உயர்ந்த பொருட்களை ஆட்டைய போறது தான் எங்களுடைய குறிக்கோளே. சரி அதுக்கு ஏன் பெட்ரூமுக்கு வந்திருக்கீங்க? எது ஓம் பெட்ரூமா? இந்த மேப்பை நல்லா பாரு, இந்த இடத்துல ஒரு போர்ட்டல் இருக்கு, நாங்க மட்டும் கிடையாது இன்னும் நிறைய பேர் இங்க வர வாய்ப்பு இருக்கு இப்படின்னு பேசி வாய மூடல அந்த கபோர்டு டோரை திறந்துகிட்டு ஒரு பெரிய முகம் ஒண்ணு தெரியுது. இதுதான் சுப்ரீம் பீயிங். இதுகிட்ட இருந்து தான் மேப்பை ஆட்டைய போட்டு வந்திருக்காங்க. அதை தேடி தான் வந்திருக்கு. ஐயோ நம்ம சீக்கிரம் எஸ்கேப் ஆகணும்னு கெவினுடைய பெட்ரூமுடைய ஒரு செவரு ஒண்ணு அதை பிடிச்சி தள்ளுறாங்க. இன்னொரு போர்ட்டல், அது வழியா இவங்களால வேற ஒரு காலகட்டத்துக்கு போக முடியும். சோ எல்லாரும் ஜம்ப் பண்ணி தப்பிக்கிறாங்க. அந்த சுப்ரீம் பீயினும் அப்படியே பக்கத்துல வருது. கெவினும் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த டைம் பேண்டிட்ஸ் கூடவே இவரும் குதிச்சிடுறாரு. இப்போ இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்துல ஒரு ஷிப்ல லேண்ட் ஆகுறாங்க. நம்ம கெவினும் அங்கதான் லேண்ட் ஆகுறாரு. நம்ம பெனலோப்பும் அவங்களுடைய ஆட்களும் வந்து நம்ம எங்க இருக்கோம் ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம கெவின் அந்த இடத்த நல்லா சுத்தி பார்த்துட்டு தூரத்துல இருக்கிற லேடி எல்லாம் பார்த்துட்டு, இது 1810 அங்க இருக்காங்களே அந்த லேடி பிரிட்டிஷ் நேவி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க தோத்து தான் போவாங்களே. ஏன்னா கெவினுக்கு ஹிஸ்டரிய பத்தின நாலேஜ் இருக்கிறதுனால கரெக்டா கண்டுபிடிக்கிறாரு. ஆனா என்ன பிரயோஜனம், இவங்க திடீர்னு கப்பலுக்கு வந்திருக்காங்கல்ல எதிரிகள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த கப்பல் ஓனரமா இவங்களை அட்டாக் பண்ண சொல்ல இவங்களும் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. அந்த கப்பலோடைய பேஸ்மெண்ட்டுக்கு போனா அவ்வளவுதான் சுத்தி வளைச்சு பிடிச்சிடுறாங்க. ஆனா நம்ம டைம் பேண்டிட்ஸான பெனலோப்பா அவங்க ஆளுங்களும் அந்த லேடி கூட பேசுறாங்க வித்தியாசமான ஒரு லாங்குவேஜ்ல. கெவினுக்கு புரியல. உடனே கெவின் தலையில ஒரு தொப்பியை போட்ட உடனேயுமே அவ்வளவுதான், இப்ப அவங்க என்ன லாங்குவேஜ் பேசுறாங்களோ இவருக்கு புரியுது. இவரும் அந்த லாங்குவேஜ பேசுறாரு. அவ்வளவுதான், அந்த லேடி வந்து இவங்களை விடுற மாதிரி இல்ல, உங்களை சிறை கைதிகளா பிடிக்க போறோம்னு சொல்லும் போதுதான் கெவின் உடனே, எங்க பாருங்க அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும், நீங்க இந்த வழியா போனீங்கன்னா பிரிட்டிஷ் நேவி உங்களை சுத்தி வளைச்சு பிடிச்சிருவாங்க, நான் சொல்ற வழியா போங்க, இங்க இருந்து உங்களால தப்பிக்க முடியும்னு சொல்ல, சரி இந்த பையன் சொல்றானே அப்படின்னு அந்த லேடியும் நம்ம கெவின் சொன்னதை ஃபாலோ பண்ணி போக பிரிட்டிஷ் நேவி கிட்ட இருந்து அவங்க ஈஸியா தப்பிச்சிடுறாங்க. சோ கெவினுடைய நாலேஜ்ல இம்ப்ரெஸ் ஆகி அந்த லேடி நீ என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்ல, கரெக்டா இந்த நேரத்துல தான் நம்ம டைம் பேண்டிட்ஸ் தண்ணிக்குள்ள அந்த போர்ட்டல் இருக்கிறத
பரிகாரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. சுழல் மாதிரி உருவாகுது. அதுல ஜம்ப் பண்ணா வேற ஒரு காலகட்டத்துக்கு போகலாம். சோ எல்லாரும் வேக வேகமா ஜம்ப் பண்றாங்க. பின்னாடியே நம்ம கெவினும் ஜம்ப் பண்ணிடுறாரு. அந்த லேடி கிட்ட இருந்தும் தப்பிச்சு இப்ப வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. சோ நம்ம கெவினா வந்துட்டு இந்த டைம் பேண்டிட்ஸ் உடைய லீடரான பெனலோப் வந்து, தம்பி உண்மையிலேயே உனக்கு நாலேஜ் இருக்கு, உன்னாலதான் நம்ம அந்த லேடி கிட்ட இருந்து தப்பிச்சோம். சோ அதனால நீயும் இனிமே எங்க குரூப்ல ஒரு ஆள் தான், நம்ம நிறைய பொருட்களை ஆட்டைய போடலாம் சரியா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம கெவின் ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆகுறாரு. கெவினுக்கு இந்த ஸ்டோனேஜ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ல, அதை பில்ட் பண்ற காலகட்டத்துக்கு தான் வந்திருக்காங்களே. நேரா போயிட்டு அங்க இருக்கிறவர்கிட்ட, சார் இதை எதுக்காக நீங்க கட்டினீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா ஃபியூச்சர்ல யாருக்குமே தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், இந்த வானியல் சம்பந்தமா தானே நீங்க இதை கட்டிக்கிட்டு இருக்கீங்க. எது வானியலா? தம்பி எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது, அதான் ஏதாவது ஒண்ணு பண்ணலாமேன்னு சொல்லி இந்த கல்லெல்லாம் நட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, என்னது அவ்வளவுதானான்னு கெவினுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுது. அன்னைக்கு நைட்டே நெருப்பு மூட்டி அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கெவின் கிட்ட எல்லாருமே இன்ட்ரோ ஆகி ஒரு டீம் ஆகுறாங்க. ஆனா கெவின் என்ன சொல்றாருன்னா, பழங்கால பொருள்லாம் விலைமதிப்பு இல்லாதது, அதை திருடுறீங்க நீங்க. டே நாங்க என்ன சும்மாவா திருடுனா ஆனோம்? நேத்து வந்ததுல அந்த சுப்ரீம் பீம் அது கிட்ட தாண்டா நாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். எவ்வளவு நாள் தான் நாங்களும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அதனாலதான் அது கிட்ட இருந்த டைம் மேப்பை ஆட்டைய போட்டு இதை யூஸ் பண்ணி நிறைய பொருட்களை ஆட்டைய போட போறோம். நீ வரலன்னா சொல்லு, உன்னை உன் வீட்டுல விட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல நரகத்துடைய ராஜா அவருக்கு இந்த விஷயம் தெரிய வருது. சுப்ரீம் பீயிங் கிட்ட இருந்த டைம் மேப் காணாம போயிடுச்சு. அத ஒரு 5 திருடங்க திருடிட்டு போயிட்டாங்க. சோ இந்த டெவிலுக்கும் வந்து அந்த டைம் மேப் தான் வேணுமே. ஆனா சுப்ரீம் பீயிங் கிட்ட இருந்து அதால வாங்க முடியல. ஆனா இப்ப அந்த மேப் நம்ம டைம் பேண்டிட்ஸ் கிட்ட இருக்கு, அவங்க கிட்ட இருந்து பிடுங்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. எங்க நம்ம டைம் பேண்டிட்ஸ் கெவினை கூட்டிட்டு வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. பார்த்தா ஏன்ஷியன் கிரீஸுக்கு போயிருக்காங்க. அங்க ஒரு பெரிய மர குதிரை இருக்கும், அதுக்குள்ள சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்க. அது தெரியாம அந்த ஹார்ஸ கோட்டைக்குள்ள கூட்டிட்டு போவாங்க. ஒரு வார் நடக்கும், அதை ட்ரோஜன் வார்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கா நம்ம வந்திருக்கோம்னு கெவினுக்கு ஜாலி. அந்த மர குதிரை கிட்ட வந்து, உள்ள சோல்ஜர்ஸ் நீங்க இருக்கீங்க தானே அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு எப்படி தெரியும், சீக்கிரம் உள்ள வாங்க அப்படின்னு இவங்களே உள்ள கூப்பிட்டுக்கிறாங்க. சோ ஹிஸ்டரியில எப்படி நடந்ததோ அதே மாதிரி உள்ள ஆட்கள் இருக்கிறது தெரியாம அந்த குதிரைய கோட்டைக்குள்ள கொண்டு போவாங்க. அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் அவங்களுடைய படைக்காக கதவை திறந்து விட்டு ஒரு வாரே ஸ்டார்ட் ஆகும். சோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கெவின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. இவங்களும் கிரீஸோடைய கோட்டைக்குள்ள அந்த சிட்டிக்கு வந்துடுறாங்க. சோ டைம் பேண்டிட்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, சரி ஓகே இங்க ஏதாவது விலை மதிப்பில்லாத பொருள் கிடைக்குதான்னு பாப்போன்னு பிரிஞ்சு போறாங்க. அப்போ நம்ம கெவின் கிட்ட ஒரு லேடி ஒருத்தவங்க வராங்க. அவங்களால ஃபியூச்சரை வந்து பார்க்க முடியும். அவங்க கெவினுடைய ஃபியூச்சரை பார்த்துட்டு, நீ இந்த 5 பேர் கூடவே இரு, ஏன்னா அவங்க கூட நீ இருக்கும்போது தான் சாகசமான நினைவுகள் உனக்கு வரப்போகுது, அதோட நீங்க எல்லாருமே தான் இந்த உலகத்தை காப்பாற்ற போறீங்கன்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறமா டைம் பேண்டிட்ஸும் வராங்க. என்ன பொருளை திருடுதுன்னு தெரியாம கப்பெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சரி ஓகே இந்த காலகட்டம் வேஸ்ட், வேற ஒரு டைம் லைனுக்கு போலாம் அப்படின்னு வேற ஒரு டைம் லைனுக்கு இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்க வந்து எங்க போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, கெவினை அவருடைய வீட்லயே விடணும் தான் நினைக்கிறாங்க. ஆனா பார்த்தா சரியான பனியா பெய்யுது. தமா துண்டு ஒரு வீடு மாதிரி இருக்கு, ஆதிவாசிங்க மாதிரி 2 பேர் இருக்காங்க. ஏ கெவினு துவர்றா, உன் அம்மா அப்பா போய் வாழ்ந்துக்கோ, நாங்க கிளம்புறோம். எது வாழ்ந்துக்கோவா? இது ஏன் வீடு கிடையாது. உன் வீடு கிடையாதா? உன் வீட்டோடைய கரெக்டான கோஆர்டினேட்ஸ்ல தான் நம்ம இருக்கோமே. மேபி கோஆர்டினேட்ஸ் கரெக்டா இருக்கலாம், டைம் லைன் நீங்க 10,000 வருஷம் பின்னாடி வந்திருக்கீங்க, ஐசேஜி போல இங்கலாம். ஓ அப்படியா, சரி ஓகே இரு அப்படின்னு சொல்லி திரும்பவும் டைம் ஜம்ப் பண்றாங்க. இந்த தடவை நம்ம கெவினுடைய வீடு தான், ஆனா திரும்பவும் டைம் வேற போல ஒரே காடா இருக்கு. சரி இந்த தடவை எந்த டைம் லைனுக்கு வந்திருக்காங்கன்னு செக் பண்ணி பார்த்தா அந்த காட்டுல ஒரு பிரமிட் ஒன்னு இருக்கு. இது காய்ஸ் மாயன் காலகட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. மாயன்னா கண்டிப்பா நிறைய புதையெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, எது புதையலா? அவங்க கிட்ட நம்ம மாட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரமிட் மேல கொண்டு போய் நம்ம வயித்தை கிழிச்சு இதயத்தை எடுப்பாங்க. பயங்கரமான ஆளுங்க இவங்க. ஆனா அந்த டைம் பேண்டிட்ஸோடைய லீடரு பெனலோப் கேட்கற மாதிரி இல்ல, நைஸா போவோம், பொருள் ஆட்டையப்படுவோம், வருவோம் அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க மாயன்ஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஆனா பார்த்தா இவங்க நினைச்ச மாதிரி இல்ல, மாயன்ஸ் இவங்களை வெல்கம் பண்றாங்க, சாப்பிட ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு புரியல, ஏண்டா என்னமோ கூட்டு போயிட்டு நெஞ்ச கிழிச்சு இதயத்தை எடுப்பாங்கன்னு சொன்ன, ஹிஸ்டரியில அப்படிதான் போட்டு இருந்தது, எனக்கு தெரிஞ்சு நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்மள கூட்டு போய் கொல்லுவாங்களோ அப்படின்னு கெவின் இன்னும் அதை தான் நம்புறாரு. அதுக்கேற்ற மாதிரியே நிறைய சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாயன்ஸுக்கு லீடர் மாதிரி ஒரு குயின் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க இங்க இருக்கிற ட்ரெஷர் எல்லாம் காட்டும் பொழுது நம்ம பெனலோப் சும்மா இருப்பாங்களா, ஒரு பொருளை ஆட்டைய போட ட்ரை பண்றாங்க. ஆனா கெவின் உடனே இங்க பாருங்க இது ஹிஸ்டரி சம்பந்தப்பட்டது, நீங்க திருடலாம் கூடாது அப்படின்னு வாங்கி வச்சிடறாரு திரும்ப. அதோட நீங்க வேணா பாருங்க, நம்மள இந்த பிரமிடோட உச்சிக்கு கூட்டிட்டு போவாங்க, அங்கதான் நம்மள போட்டு தள்ளுவாங்கன்னு சொல்ல, அதே மாதிரி அந்த பிரமிடோட உச்சிக்கு கூப்பிடுறாங்களா, அவ்வளவுதான் டைம் பேண்டிட்ஸ் பயந்து போறாங்க. தெரிச்சுக்கிட்டு எல்லாரும் வேகமா ஓடுறாங்க டைம் போர்ட்டலை நோக்கி. ஆனா இன்னும் அந்த டைம் போர்ட்டல் ஓபன் ஆகல, ஒரு பள்ளத்தாக்குல இருக்காங்க. சரி விழுத பிடிச்சாவது தொங்கலான்னு பார்த்தா அது அவ்வளவு தூரம் போய் தொலைய மாட்டேங்குது. வேற வழி இல்ல, அவ்வளவுதான் மாயன்ஸ் கிட்ட இவங்க மாட்டிக்கிறாங்க. இவங்க எல்லாரையுமே
எல்லாரையுமே மேல அந்த பிரமிடோடைய உச்சிக்கு கூட்டிட்டு போயிட்டு கத்தி எடுக்கிறாங்க குயின். அவ்வளவுதான் இவங்க செத்துருவாங்கன்னு நினைக்கும் பொழுது அந்த குயின் சொல்றாங்க, இந்த கத்தி எதுக்காகனா இங்க இருக்கிற பழங்களை வெட்டி உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் சொல்ல. அப்படின்னா உண்மையிலேயே மாயன்ஸ் இந்த மாதிரி கொலைகள் எல்லாம் பண்ணவே இல்ல, பின்னாடி எழுதப்பட்ட பொய்யான விஷயங்கள் தான் அப்படின்னு நம்ம கெவினும் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா மாயன்ஸ் கிட்ட இருந்து ரொம்ப நார்மலா ஃப்ரெண்ட்லியா பாய் சொல்லிட்டு இவங்க டைம் போர்ட்டலுக்கு வந்து அங்க இருந்து வேற ஒரு காலகட்டத்துக்கு போறாங்க. பார்த்தா அது நம்ம கெவினுடைய பெட்ரூம் தான். அவ்வளவுதான் இல்ல, நீங்க என்ன விட்டு போறீங்களா, சரி பத்திரமா போயிட்டு வாங்க, உங்க கூட இருந்தது எனக்கு ரொம்பவே ஜாலியா இருக்கு அப்படின்னு இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே வீட்டுக்கு வெளியே ஒரு கல் இருக்கு, அது ஒரு ஈவலா மாறுது. இந்த ஈவல் யாருன்னா டெவில் கிங் இருக்கார்ல அவருடைய ஆளு. ஏன்னா டெவில் கிங்குக்கு அந்த டைம் மேப் தேவை, அதுக்காக தான் இந்த ஈவல் அனுப்பியிருக்காரு. அது நேரா உள்ள வந்து நம்ம கெவினுடைய அப்பா அம்மாவை அட்டாக் பண்ணி அவங்கள 2 கல்லா மாத்திடுது. நடக்கிற விஷயங்களை டைம் பேண்டிட்ஸும் புரிஞ்சுக்கிறாங்க. கெவின் இது டெவில் கிங்கோடைய ஆளு, சீக்கிரமா நம்ம இங்க இருந்து போகணும் அப்படின்னு சொல்ல கெவினும் அவங்க அப்பா அம்மாவுடைய அந்த கல்லை எடுத்துக்கிட்டு வேகமா தப்பிக்க ட்ரை பண்றாரு. அந்த கபோர்டுடைய டைம் போர்ட்டல் வழியாவே அவங்க எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. அந்த ஈவல் கொஞ்சம் லேட்டா வந்ததுனால டைம் போர்ட்டல் க்ளோஸ் ஆயிடுது. இந்த நேரத்துல ஒரு கல்லு மாதிரியான உருவத்துல இருந்து ஒரு 3 பேர் வெளியே வராங்க. இவர் தான் அந்த சுப்ரீம் பெயின். கல்லு மாதிரி வந்ததுல அதுக்குள்ள இவங்க தான் அவங்க பவரை யூஸ் பண்ணிட்டு டைம் மேப் எடுக்க வந்தாங்க. இப்ப டைம் மேப் கிடைக்காம ரொம்பவே கடுப்புல இருக்காங்க. அவ திடீர்னு ரெக்க வச்சுக்கிட்டு டுவார்ஃப் ஒருத்தர் அழகா கீழே வந்து சூப்பர் பெயினுக்கு காஃபி கொடுத்துட்டு போறாரு. இந்த சூப்பர் பெயின் நம்பர்த்தை வந்து அவருடைய ஆட்களான ஒரு 2 பேரை மட்டும் தான் அவங்கள கூட்டிட்டு போயிட்டு திடீர்னு டேபிள்ல இருந்து ஒரு ஸ்டார் மேப் மாதிரி ஒன்னு உருவாகுது. எல்லாரும் இதை ரகசியமா வச்சுக்கோங்க அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராரு. ஆனா பின்னாடி இருந்து ஒரு பர்சன் அதை கேட்டுக்கிட்டே இருக்காரு. நம்ம கெவின் டைம் பேண்டிட்ஸ் எல்லாம் வந்து அந்த ஈவில் கிட்ட இருந்து தப்பிச்சு போயிருப்பாங்கல்ல. அதுக்கப்புறம் நம்ம கெவினுடைய சிஸ்டர் அவங்க வந்து கெவினுடைய ரூமுக்கு வராங்க. கெவினை காணோம், எங்க போயிருப்பான் அப்படின்னு சொல்லி கபோர்டை ஓபன் பண்றாங்க. பார்த்தா அந்த சைடு ஒரு உலகமே தெரியுது. வீட்டுல அம்மா அப்பாவையும் காணும், கெவினையும் காணும், இது வழியா போயிருப்பாங்களோ அப்படின்னு இவங்களும் உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கெவின் எந்தெந்த வழியா போனாரோ எந்தெந்த காலகட்டத்துக்கு போனாரோ இவங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கெவின் மாதிரி ஒரு டிராயிங்கை வரைஞ்சி இந்த பையனை பார்த்துருக்கீங்களான்னு கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு முன்னாடி போறாங்க. அப்படிதான் அந்த கடற்கொள்ளையர் லேடியை பார்க்க, ஓ இந்த பையபுள்ளையா, ரொம்பவே அறிவாளிவன், ஒரு 5 பேரு கூட சேர்ந்து தண்ணியில குதிச்சு தப்பிச்சான் அப்படின்னு சொல்ல பார்த்தா டைம் போர்ட்டல் உருவாகுது. இந்த சிஸ்டரும் தண்ணியில குதிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா பார்த்தா அந்த கிரீஸுக்கு போயிடுறாங்க. அங்க அந்த டோர்ஜன் வார் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு அந்த சாத்தானுடைய ஈவலும் வந்துகிட்டு இருக்கு. இதோட பேர் வந்து ஃபியானா. கையில ஒரு ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு இருக்கு. அதை ஸ்மெல் பண்ணிக்கிட்டே நம்ம கெவினுடைய சிஸ்டரை ஃபாலோ பண்ணி தான் இதுவும் வருது. இது எதுவும் தெரியாம கெவின் நம்ம டைம் பேண்டிட்ஸ் எல்லோருமே ஏதோ ஒரு காட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. வேற ஏதோ ஒரு காலகட்டத்துல கெவின் ரொம்ப வருத்தப்படுறாரு. எங்க அம்மா அப்பா கல்லு மாதிரி மாறிட்டாங்க, இவங்களை திரும்ப பழைய மாதிரி மாத்த முடியுமா? கண்டிப்பா மாத்த முடியும், நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆனா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம எங்க இருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த காட்டை சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா இவங்க டைனோசர் காலகட்டத்துக்கு வந்திருக்காங்க. அது இவங்களை கொத்தி தின்றோம் போல தெரிச்சுக்கிட்டு வேகமா ஓடி போய் வேற ஒரு காலகட்டத்துக்கு போறாங்க. ஆனா நம்ம கெவின் மட்டும் கொஞ்சம் லேட்டா தான் வராரு. ஏன்னா அங்க இருந்த ஒரு டைனோசருடைய எலும்பு கூட எடுத்துட்டு வந்திருக்காரு. இப்ப வேற ஒரு காலகட்டத்துல ஒரு வீட்டுல விழுந்து அந்த வீடே தரமட்டமாகுது. இப்போ இவங்க பழங்காலத்துக்கு வந்திருக்காங்க. இந்த நேரத்துல வந்து பிளேக் வைரஸ்னால நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டு இருந்த டைம். புதுசா வித்தியாசமான ட்ரெஸ்ஸை போட்டு இவங்க வந்த உடனே இவங்க தான் சாத்தான்கள், இவங்களை நம்ம உயிரோட எரிச்சாதான் நம்ம நோய்கள் குணமாகும்னு சொல்றாங்க. கெவினுக்கு புரியல, சாத்தான்கள்லாம் ஒன்றும் கிடையாது, யார் சொன்னது, அங்க பாரு அப்படின்னு சொல்லி பூனையை காட்டுறாங்க. இந்த பூனைகள் சாத்தான்களுடைய வாகனம் மாதிரி, அதனால இதுங்களை தேடி தேடி நாங்க கொல்லுவோம் தெரியுமா அப்படின்னு சொல்ல, அட பாவீங்களா, பூனைகளை நீங்க இஷ்டத்துக்குன்னு கொன்னீங்கன்னா எலிகளுடைய இனப்பெருக்கம் அதிகமாயிடும், எலிகள் மூலியமா தான் உங்களுக்கு பிளேக் நோயே வருது, புரியுதா எப்பயாவது? ஆனா அதை அங்க இருக்கிறவங்க கண்டுக்கிற மாதிரி இல்ல. அப்பதான் நம்ம கெவின் கிட்ட இருக்கிற டைனோசர் தலையை பார்த்துட்டு, ஓயோயோ இது டிராகனுடைய தலையாச்சே, நீங்களாம் டிராகன் ஸ்லேயர்ஸா அப்படின்னு கெவினையும் டைம் பேண்டிட்ஸையும் சும்மா தடபுடலா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த காலத்துல டிராகன் இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. அதோட டிராகனை கொல்றவங்களாம் இவங்க மதிப்பாங்க. சோ எல்லாமே நல்லா போகுது. ஆனா இந்த குரூப்புக்கு எதிரான இன்னொரு குரூப் இருக்கு. அந்த ஆட்கள் வந்துட்டு இந்த குரூப்பை பிடிக்க ட்ரை பண்ணும்பொழுது எப்பவுமே இவங்க பயப்படுவாங்க. ஆனா இப்ப தைரியமா, ஏய் எங்க கிட்ட டிராகன் ஸ்லேயர்ஸ் இருக்காங்க அவ்வளவுதான் மிரட்ட கோபமாகி படையெடுத்து வந்துடுறாங்க. நம்ம ஆளுங்களுக்கு தான் சண்டையை போட தெரியாது, அட பாவீங்களா, டிராகன் ஸ்லேயர்ஸ் கிடையாதுடா, நாங்க ஒரு தண்ட பசங்க அப்படின்னு அந்த எதிரி கும்பல் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஆனா நல்ல வேலையா கெவின் போனை கொண்டு வந்திருப்பாரு. அந்த போன்ல கேமரால வீடியோ எடுத்திருப்பாரு. அந்த வீடியோவை காமிச்சு, இங்க பாருங்க இது ஒரு மந்திர பெட்டி, இதுக்குள்ள நான் யாரை வேணாலும் அடைக்க முடியும், உங்களையும் அடைப்பேன்னு எல்லாரையும் பயம்புறுத்த அந்த காலகட்டத்தில் எல்லாரும் நம்புறாங்களா. சோ அதனால இதுல இருந்து இவங்க எஸ்கேப் ஆகுறாங்க. ஸோ இந்த மக்களும் இப்போ ஹாப்பி ஆகுறாங்களா, இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி திரும்ப டைனோசர் காலகட்டத்துக்கு போய் அங்கேருந்து 2 முட்டைகளை கொண்டு வராங்க. இந்த முட்டையை தூக்கிட்டு வர்றாருல இவரோட பேர் தான் பீட்டில். இவருக்கு சூப்பர் ஸ்ட்ரென்த் பவர் இருக்கு.
அப்படியே அந்த முட்டையை கொண்டு வந்து கொடுத்து இதுல டைனோசர் இருக்கு, இதை வழங்க அப்படின்னு சொல்ல இவங்க வந்த அந்த டைம் போர்ட்டல் வழியா டைனோசர் காலகட்டத்தில இருந்து ஒரு டைனோசரும் வந்திருக்கு. அது அப்படியே அங்க இருக்கிற ஆட்களை கொத்தி தின்னுது. எல்லாரும் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டோமேன்னு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு பூனை ஒண்ணு இவங்கள பாக்குது. ஆனா அந்த பூனை கண்ணு வழியா பாக்குறது யாருன்னா சாத்தான் தான், நரகத்துடைய ராஜா. ஸோ இவங்க இருக்கிற காலகட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆட்களை அனுப்ப போறாரு. ஏன்னா அவருக்கு இந்த டைம் மேப் வேணும், அதுக்காக என்ன வேணாலும் அவர் பண்ணுவாரு. இங்க நம்ம கெவினும் டைம் பேண்டிட்ஸும் அங்க இருந்து டைம் டிராவல் பண்ணி வேற ஒரு காலகட்டத்துக்கு போறாங்க. 1920களில் இருந்த நியூயார்க் சிட்டிக்கு. அதுவும் கரெக்டா ஒரு கேங்கு கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க. அந்த கேங்கு நீங்க யாரு, நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஆட்கள் நீங்க தானு சொல்லி கேட்க, ஆமா நாங்க தான், அப்படின்னா எங்களுக்காக கொண்டு வந்த பொருள் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏதோ ஒரு காலகட்டத்தில இருந்து கொண்டு வந்த சரக்கை இவங்க கிட்ட கொடுக்க, அதை குடிச்சிட்டு இந்த மாதிரி சரக்கு நான் குடிச்சதே இல்லை, இதே மாதிரி நிறைய கொண்டு வாங்க, இந்தாங்க பணம் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுக்குறாங்க. ஆனா நம்ம டைம் பேண்டிட்ஸ்க்கு பணத்தை பார்த்த உடனே என்ன கர்மம் இது, இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே நம்ம கெவின் இதை வச்சு என்ன பண்ண முடியுமா, என்ன வேணாலும் பண்ணலாம், என் கூட வாங்க அப்படின்னு கடைக்கு போயிட்டு ஷாப்பிங் பண்றாங்க. புது புது ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கிறாங்க, கிளப்புக்கு போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. அடடா இந்த பணத்துக்கு இவ்வளோ பெரிய மவுஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சே அப்படின்னு சொல்லி அந்த பணம் வேணும் அப்படின்றதுக்காகவே அந்த சரக்கு எந்த காலகட்டத்தில் கிடைச்சதோ அந்த காலகட்டத்துக்கு டைம் டிராவல் பண்ணி அதை கொண்டு வந்து அந்த கேங் கிட்ட கொடுத்து இதையே ஒரு பிசினஸா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சில நேரம் டைம் போர்ட்டல் வந்து ஓபன் ஆகாது. அந்த நேரத்துல பணம் வேணும்ன்றதுக்காக ஒரு பேப்பர்ல டாலர் மாதிரியே இவங்க வரைவாங்க. பிரசிடென்ட் முகத்துக்கு பதில் இவங்க முகத்தை போடுவாங்க. நம்ம கெவினோட தற்குறீங்களா, இதெல்லாம் செல்லாது, ஏன் தான் இப்படி பண்றீங்களோன்னு கடுப்பாவாரு. ஸோ எல்லாமே ஒழுங்கா போகுது. ஆனா ஒரு கட்டத்துல அந்த கேங்குக்கு வந்து இவங்க ஃபேக்கான ஒரு ஆளுங்கன்னு புரிய வருது. இந்த கேங் கிட்ட பெரிய பெரிய கன்னுலாம் இருக்கா, நம்ம ஆளுங்க இதுக்கு மேல இங்க இருந்தா ஆப்பு தான் அப்படின்னு சொல்லி அங்க இருந்தும் எஸ்கேப் ஆகி வேற ஒரு காலகட்டத்துக்கு போறாங்க. இந்த நேரத்துல நம்ம கெவினை தேடி வந்துகிட்டு இருக்க கெவினுடைய சிஸ்டரு அவங்க ஒரு லேடியை பாக்குறாங்க. அந்த லேடி கூடவே கெவினை தேடலான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த ஃபியோனான்ற ஈவில் வருது. அது அந்த சிஸ்டர் அப்படியே தூக்கி பிடிச்சி, நீ யாரு, நான் தேடி வந்தது ஒரு பையனை அப்படின்னு சொல்லி கெவினுடைய சிஸ்டரை கீழே போட்டு அது கெவினை தேடி போக ஆரம்பிக்குது. அந்த சிஸ்டருக்கும் புரிய வருது இந்த ஈவில் வந்து நம்ம பிரதர் கெவினை தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ இங்க அந்த சுப்ரீம் பீயிங் இருக்கார்ல, அவருடைய ஆட்கள் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, பூமியை அழிச்சிட்டு புது பூமியை உருவாக்க போறாராம். ஆனா இதை பண்ணணும் அப்படின்னா இவருக்கு அந்த டைம் மேப் வேணும், அப்பதான் இதை பண்ண முடியுமே. ஸோ இதை அங்கிருந்து ஒருத்தர் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இது எதுவும் தெரியாம நம்ம கெவினும் டைம் பேண்டிட்ஸும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இருக்கும் பொழுது அங்க அந்த சுப்ரீம் பீயும் வந்துருச்சு. ஐயோ நம்மளை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டானே அப்படின்னு நினைக்கும் பொழுது பார்த்தா சுப்ரீம் பீயும் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் ஒட்டு கேட்டார்ல, அவரு தான் வந்திருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, சுப்ரீம் பீயின் எர்த்துக்கு எதிராக ஒரு பெரிய பிளானை போட்டு வச்சிருக்காரு. டைம் மேப்பை மட்டும் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், பூமியே அழிஞ்சிரும். ஸோ அதனால என்ன ஆனாலும் டைம் மேப்பை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல இவங்களுக்கும் புரிய வருது டைம் மேப்பு சுப்ரீம் பீயிங் கிட்ட போயிடுச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு. சரின்னு வேற ஒரு காலகட்டத்துக்கு போறாங்க. பார்த்தா பிரிட்டிஷ் ஏராவுக்கு போறாங்க. அங்க இருக்கிற பார்ட்டிலெல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்றாங்க இவங்க. இந்த மாதிரி டைம் டிராவல் பண்ணி இவங்க காலத்துல சில மாற்றங்களை கொண்டு வரதுனால டைம் இன்வெஸ்டிகேஷன் சேர்ந்த ஆட்களை வந்து ஒரு 2 பேரை அனுப்புறாங்க. உள்ளமா இருக்கிற டுவார்ஃப் அவங்க வந்து என்னென்ன நடக்குதுன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்க அந்த ஃபியோனான்ற ஈவலும் நம்ம கெவினை தேடி பக்கத்துலயே வந்துருச்சு. கெவின் டைம் பேண்டிட்ஸ்லாம் டைம் போர்ட்டல் வழியா இன்னொரு காலகட்டத்துக்கு ஜம்ப் பண்ணிடுறாங்க. ஆனால் எப்போவுமே இவங்க டைம் மேப்பை யூஸ் பண்ணி கரெக்டாக ஒரு போர்ட்டலுக்கு போவாங்க. ஆனால் இப்போ திடீர்னு ஒரு போர்ட்டல் கிரியேட் ஆகி அது என்ன ஏதுன்னு கூட தெரிஞ்சுக்காம உள்ள குதிச்சிட்டாங்க. குதிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஏதோ ஒரு மோசமான அழியிற உலகத்துல குதிச்சிருக்காங்க. உலகமே அழிஞ்சுகிட்டு இருக்கு. இவங்க அப்படியே கீழே விழுந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க கீழே விழுந்துகிட்டு இருக்கும்போது இந்த டைம் பேண்டிட்ஸ் குரூப்ல வந்து ஜூடி அப்படின்ற ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்களால மற்றவங்களுடைய மைண்டை ரீட் பண்ண முடியும். அவங்கள ஏதோ ஒன்று வந்து அப்படியே பிடிச்சு இழுத்துக்குது. ஸோ மற்றவங்க மட்டும் ஒரு டெசர்ட்ல வந்து லேண்ட் ஆகுறாங்க. கூட இருந்த ஜூடி எங்க போனாங்கன்னு தெரியல. இங்கே வெயிட் பண்ணலாமா, வெயிட் பண்ணாலும் முடியாது நம்மளால. ஸோ அதனால இவங்க போற டைரக்ஷனை நம்ம கெவின் வரைஞ்சு விட்டு தொடர்ந்து இவங்க போறாங்க. பார்த்தா அங்க நிறைய மக்கள் இருக்காங்க டெசர்ட்ல. கெவின் கிட்ட ஹிஸ்டரி புக் இருக்கு. அது மூலியமா இது 15வது நூற்றாண்டு இந்த உலகத்துடைய மிகப்பெரிய பணக்காரரு இந்த காலகட்டத்தில் தான் இருந்தாருன்னு சொல்ல, அப்படின்னா அவங்க கிட்ட நிறைய தங்கம்லாம் இருக்கும்ல, அதை ஆட்டைய போடலான்ட்டு டைம் பேண்டிட்ஸ்லாம் போறாங்க. அந்த பணக்காரரையும் பாக்குறாங்க. ஆனா அவர்கிட்ட திருடணுன்ற அவசியமே கிடையாது. அந்த ராஜா இவங்களை பார்த்துட்டு, என்ன இவங்க உடையெல்லாம் இப்படி போட்டிருக்காங்க, ரொம்ப ஏழைங்க போல, சரி இந்தாங்க வச்சுக்கோங்கன்ட்டு சும்மா கிலோ கணக்குல தங்கத்தை வாரி வாரி கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு இவர்கிட்ட தங்கம் இருக்கு.
அதோட நம்ம கெவினுக்கு வந்து ஹிஸ்டரி நல்லா தெரியும்ன்றதுனால அவர்கிட்ட நல்லா பேசி பழக்கமாயிடுறாரு. ஸோ எல்லோருமே இங்க ஜாலியான ஒரு லைஃபை வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் கெவினுக்கு அந்த அரசரை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போகுது. ஆனா இப்படியே இதே காலகட்டத்தில் இவங்களால இருக்க முடியாது. ஜூடியும் எங்க போனாங்கன்னு தெரியல. ஸோ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு தேவையான பொருளெல்லாம் ஆட்டையை போட்டு அடுத்த டைம் போர்ட்டல் கிட்ட வந்துடுறாங்க. ஆனா அப்பதான் ஹிஸ்டரி புக்ல நம்ம கெவின் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. ஹிஸ்டரியே சேஞ்ச் ஆகியிருக்கு இப்போ இவங்க பண்ண இந்த இன்ட்ராக்ஷனால. ஸோ அதனால பாஸ்ட்ல நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த மாத்தினா ஃபியூச்சரும் மாறும் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம ஒருத்தரா அந்த டைம் போர்ட்டல் மண்ணுல உருவாகி இருக்கு அதுல குதிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவர் இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால கடைசியா போறாரு. அதுக்குள்ள அந்த டைம் போர்ட்டல் க்ளோஸ் ஆயிடுது. இந்த டெசர்ட்லயே நம்ம கெவின் தனியா மாட்டிக்கிறாரு. ஆனா இருந்தாலும் கெவின் சும்மா இல்லாம அந்த இடத்துல போயிட்டு ஜம்ப் பண்ண திரும்ப போர்ட்டல் ஓபன் ஆகி இப்ப அகைன் திரும்பவும் பனி பெய்யற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. டைம் பேண்டேஜ் கூடவும் இவர் சேர்ந்துடுறாரு. நம்ம கெவினுடைய பிளான் என்னன்னா பாஸ்ட் நம்மளால மாத்த முடியும் அப்படின்னா என் அப்பாவும் அம்மாவும் கல்லா மாறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போயிட்டு அப்பா அம்மாவை காப்பாத்தலாம்னு சொல்ல. ஆனா பெனலோப் முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அந்த நேரத்துல அங்க சுப்ரீம் பீயிங்கும் அந்த ஈவில் ஃபியோனாவும் வருவாங்க. அவங்கள நம்மளால சமாளிக்கவே முடியாது. ஸோ அதனால வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு தம்பின்னு கேட்க. ஆனா நம்ம கெவினுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. அப்பதான் தூரத்துல ஒரு பெரிய மேமத் ஒன்று இருக்கு. இப்ப இருக்கிற யானைகளுடைய மூதாதையர் தான் அது. பெரிய கொம்பு இருக்கும். அந்த யானையை யாரு ஓட்டிட்டு வராங்கன்னு பார்த்தா அது நம்ம கெவினுடைய சிஸ்டரு. அதை பார்த்த உடனே ஆளு மயங்கிடுறாரு. கண்ணை முழிச்சு பார்த்தா மேமத்துல டிராவல் பண்றாரு. ஏய் நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு புரியாம குழம்பும் பொழுதுதான் சிஸ்டரும் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. கெவினுடைய சிஸ்டரோட பேர் வந்து சாஃப்ரான். ஒவ்வொரு காலகட்டமா வந்தவங்க இந்த ஐசேஜ் காலகட்டத்துக்கு வந்த உடனேயுமே அந்த டைம் போர்ட்டல் எங்க இருக்குன்னே தெரியல. அதனால 3 வருஷமா இங்க தான் இருக்காங்களாம். இங்க இருக்கிற அந்த மனிதர்கள் கூடவே வாழ்ந்து அவங்க கிட்ட பேசவும் கத்துக்கிட்டாங்க. சரி ஓகே வா நம்ம இங்க இருந்து போகலாம் அப்படின்னு சாஃப்ரானை இவர் கூப்பிடலான்னு ட்ரை பண்ணா அங்க இருக்கிறவங்களாம் கோவமாகறாங்க. ஏன்னா சாஃப்ரான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ஐசேஜ் காலகட்டத்துல இவங்க எல்லாருமே உறைஞ்சி ரொம்ப கஷ்டமான லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நம்ம சாஃப்ரான் வந்து தான் நெருப்பு மூட்டத்தை பத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஹிஸ்டரியில முதல்ல நெருப்பை கண்டுபிடிச்சது யாரு? நம்ம சாஃப்ரான் தான். அதனால கெவின் என்ன பண்றாருன்னா சாஃப்ரானை தனியா கூட்டிட்டு போயிட்டு 2 கல்லை காட்டுறாரு. இது வேற யாரும் இல்ல நம்மளுடைய அம்மா அப்பா தான். ஒரு ஈவில் இவங்களை கல்லா மாத்திடுச்சு. அம்மாவையும் அப்பாவையும் திரும்ப பழைய மாதிரி மாத்தணும் ப்ளீஸ் என் கூட வான்னு சொல்ல சாஃப்ரானும் ஓகேன்னு சொல்றாங்க. அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பேசி இப்போ இவங்க எல்லாருமே அங்க இருந்து வேற ஒரு காலகட்டத்துக்கு போக போறாங்க. ஸோ கரெக்டாக அப்பா அம்மா கல்லா மாறுறதுக்கு முன்னாடி இவங்க வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு டைம் போர்ட்டல் வழியாக உள்ளே போகிறாங்க. ஆனால் போய் பார்த்தா கரெக்டாக வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஆனால் 30 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த டைமில் இவங்க அப்பாவும் அம்மாவும் சின்ன பசங்களாக இருப்பாங்க. மேரேஜ் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல ஃபியூச்சர்ல நடக்க போற அந்த ஆபத்தை பத்தி அவங்க கிட்ட எச்சரிக்கலாம் அப்படின்னு சாஃப்ரானு அம்மாவை பாக்குறதுக்கும் நம்ம கெவின் அப்பாவை பாக்குறதுக்கும் போறாங்க. நல்லவேளையா அவங்க 2 பேரும் இந்த டவுன்ல வாழ்ந்தவங்க தான். இந்த நேரத்தில் நம்ம டைம் பேண்டிட்ஸு நம்ம சாஃப்ரானு கெவின் பின்னாடி போகாம அந்த ஐசேஜ்ல தான் இருந்துகிட்டு இருக்காங்களே. என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு குரல், சும்மா பேசிக்கிட்டு இருக்காதீங்க சீக்கிரம் பின்னாடி போங்க அப்படின்னு. என்னடான்னு டைம் பேண்டிட்ஸ் பார்த்தா ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்கு. அதுல ஃபியூச்சர்ல இருக்கிற டைம் பேண்டிட்ஸ் இருக்காங்க. என்னாச்சு உங்களுக்கு உடம்புலாம் வேர்வையா இருக்குன்னு பாஸ்ட் டைம் பேண்டிட்ஸ் கேட்க ஃபியூச்சர் டைம் பேண்டிட்ஸும் அதை சொன்னா உனக்கு புரியாது சீக்கிரம் போங்க அந்த பசங்க ஆபத்துல இருக்காங்க நீங்க தான் போய் காப்பாற்றணும். இந்த டைம் பேண்டிட்ஸ்லயே வந்து நேவிகேட்டர் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் இந்த டைம் மேப்பை யூஸ் பண்ணுவாரு. ஆனா அவருக்கு இன்ன வரைக்குமே சரியா யூஸ் பண்ண தெரியல. அதனாலதான் கரெக்டான லொகேஷன் போகாம மாறி மாறி வராங்க. ஸோ ஃபியூச்சர் நேவிகேட்டர் சொல்றாரு உனக்கு அந்த மேப்பை யூஸ் பண்ண தெரியும், அது ஃபோல்ட் ஆகிருக்கு புரியுதா, டைம் ஃபோல்ட் ஆகிருக்கு. இதை கேட்ட பாஸ்ட் நேவிகேட்டரும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்க ஃபியூச்சர் நேவிகேட்டர் கடுப்பாகிறாரு. ஸோ அப்புறம் அந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆயிடுது. உடனே என்ன பண்றாங்கன்னா நம்ம கெவின் சாஃப்ரான் போனாங்கல்ல அந்த போர்ட்டல் வழியாவே பின்னாடியே போறாங்க. இந்த நேரத்தில் கெவின் அவங்க அப்பாவை பாக்குறாரு. மொத்தமா அதையும் சொல்லாம அந்த ஈவலை மட்டும் ஞாபகம் வச்சுக்க சொல்றாரு. அதே மாதிரிதான் சாஃப்ரானும் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. ஆனா அந்த நேரத்துல அந்த ஈவில் அங்க வந்துருது. இவங்களை அட்டாக் பண்ண வருது. நம்ம டைம் பேண்டிட்ஸும் அங்க வந்துடுறாங்க. அவங்களையும் அட்டாக் பண்ண எல்லாருமே தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க அந்த ஈவில் ஃபியானா கிட்ட இருந்து. ஸோ டைம் பேண்டிட்ஸ்ல இருக்கிற அந்த நேவிகேட்டர் யோசிக்கிறாரு ஃபோல்டுனா என்ன, டைம் ஃபோல்டுனா என்ன. ஆஹா புரிஞ்சிருச்சு, இந்த மேப்பை ஃபோல்டு பண்ணி டைமை செட் பண்ணா நம்மளால கரெக்டா போக முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஃபோல்டு பண்ணி மேப்பை ஆன் பண்றாரு. டக்குன்னு ஒரு போர்ட்டல் கிரியேட் ஆகுது. அந்த பக்கம் பாஸ்ட் பேண்டிட்ஸ் வந்துட்டு போலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் பேண்டிட்ஸ் வந்துட்டு பாஸ்ட் பேண்டிட்ஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சீக்கிரம் பின்னாடியே போங்க, அந்த பசங்களுக்கு ஆபத்து, நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நடந்த விஷயம் இப்பதான் நடக்குது. நேவிகேட்டரும் பாஸ்ட் நேவிகேட்டர் நல்லா புரிஞ்சுப்பான் அப்படின்னு இந்த மேப்பை
உன்னால சூப்பரா ஹேண்டில் பண்ண முடியும், டைம் ஃபோல்ட் ஆகிருக்கு புரியுதா அப்படின்னு கேட்க, என்ன சொல்ற ஒன்னும் புரியலையே அப்படின்னு பாஸ்ட் நேவிகேட்டர் சொல்ல இவர் பயங்கரமா கடுப்பாகிறாரு. இதுதான் நடந்திருக்கும். ஆனா எது என்னவோ இங்க ஒரு பூட்ஸ்ட்ராப் பாராடாக்ஸை கிரியேட் பண்ணிருக்காங்க. அவர் அந்த போர்ட்டலும் க்ளோஸ் ஆயிடுது. அதுக்கப்புறமா ஒரு போர்ட்டலை கிரியேட் பண்ணி திரும்பவும் ஐசேஜுக்கே போறாங்க சேஃபா இவங்க. அந்த ஃபியானா கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் நம்ம கெவின் அவர் பேக்கை செக் பண்றாரு. அவங்க அப்பா அம்மா வந்துட்டு கல்லா மாறி இருப்பாங்கல்ல, அவங்கள காணோம். என்னடா நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு பெரிய வைல்டு கேட் ஒன்று வருது. இவங்களை அட்டாக் பண்ண வருது. டக்குன்னு அது சிலையாகி அந்த கேட் மூலியமா அந்த சாத்தான் தான் பேசுறாரு. எங்க பாருங்க, எனக்கு அந்த மேப்பு வேணும், அதை கொடுத்துருங்க, இல்லைனா கெவின் உன் அப்பா அம்மா என்கிட்ட தான் இருக்காங்க, அவங்கள காலி பண்ணிடுவேன்னு மிரட்டுறாரு. இங்க கெவினுக்கு ஒன்றும் புரியல. என் அப்பா அம்மா உயிரோட இருக்காங்களா, அம்மா அப்பான்னு பேச அவங்களும் பேசுறாங்க. ஆமா கெவின், வீட்டில் திடீர்னு ஒரு வித்தியாசமான ஒரு பேய் மாதிரி ஒன்று வந்தது. சின்ன வயசுல எங்க கிட்ட யாரோ சொல்லியிருக்காங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு. அதனால அதை பார்த்த உடனே நாங்கள் சரண்டர் ஆகிறோம், என்ன சொன்னாலும் கேட்குறோன்னு சொன்னோம். இங்க கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதை கேட்ட உடனே சாஃப்ரானும் நம்ம கெவினும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா இருந்தாலும் அம்மாவும் அப்பாவும் நரகத்துல அந்த சாத்தான் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்பா அம்மா வேணும்னா எனக்கு அந்த மேப் வேணும், ஒழுங்கா கொண்டு வந்து கொடு அப்படின்னு அந்த சாத்தான் சொல்றாரு. ஸோ இவங்களும் அப்பா அம்மாவை காப்பாத்துறதுக்கு அந்த நரகத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. இந்த டைம் ஆப்போடைய ஒரு மூலையில தான் அந்த லொகேஷன் இருக்கும். பார்க்கலான்னு பார்த்தா அந்த டைம் ஆப் பிஞ்சு போய் கிடக்குது. அட என்னடா அது அப்படின்னா நம்ம எப்படி அந்த நரகத்துக்கு போகிறதுன்னு ஒன்றும் புரியல இவங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு அந்த மிஸ்ஸிங் பீஸ் வேணும், அது எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடும்பொழுது இவங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஆனா அப்பதான் நம்ம கெவின் இருக்காருல்ல, அந்த டார்ஜன் வார் டைம்ல கிரீஸுக்கு போயிருப்பாங்களா, அங்க ஒரு லேடி கூட ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த லேடியை பார்க்கலாம், மேபி அவங்களுக்கு ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு திரும்பவும் கிரீஸுக்கு போறாங்க. ஆனா இந்த நேரத்துல அந்த வார் முடிஞ்சு எதிரிகள் மொத்த டவுனையுமே கைப்பற்றிட்டாங்க. இவங்க உள்ள போன உடனேயுமே இவங்கள அப்படியே அலேக்கா பிடிச்சி ஜெயிலில் அடைக்கிறாங்க. நல்ல வேலையா அந்த ஜெயில தான் அந்த ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ற அந்த லேடியும் இருக்காங்க. ஸோ அந்த லேடி கிட்ட கெவின் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டைம் பேண்டிட்ஸ் உடைய முன்னாள் உறுப்பினரான சூசன் அப்படின்ற லேடி கிட்ட தான் அந்த மிஸ்ஸிங் பீஸ் இருக்குன்னு சொல்ல, ஸோ இவங்களும் அந்த சூசனை தேடி போகும்பொழுது கடலுக்கு நடுவுல என்னமோ கொப்பளிக்குது. என்னடான்னு பார்த்தா சூலாயுதத்தோட ஒரு பெரிய உருவம் கடவுள் இவரு பொசைடன். எனக்கு அந்த மேப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாரும் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ஆனா நம்ம கெவின் இந்த கடவுள்னால நம்ம அப்பா அம்மாவை காப்பாற்ற முடியும், ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால அவர் மட்டும் நிக்கிறாரு. ஆனா அந்த பெரிய உருவம் இவங்களை அட்டாக் பண்ண டக்குன்னு பார்த்தா நம்ம கெவின் அந்த சுப்ரீம் பீயிங் கிட்ட இருக்காரு. அந்த சுப்ரீம் பீயிங் தான் பூமியில கடவுள், எல்லா கடவுளுமே இவரு தான். ஸோ கெவினும் ஹெல்ப் கேட்க இவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அந்த டைம் மேப்பை கொண்டு வந்து நீ கொடுத்துட்டேன்னா உன் அப்பா அம்மாவை நான் காப்பாத்துறேன்னு ஒரு டீல் போடுறாரு. இந்த மாதிரி சுப்ரீம் பீயிங்கும் நம்ம கெவினும் பேசின விஷயம் மற்ற ஆட்கள் யாருக்குமே தெரியாது. கெவினும் அதை யாருக்கிட்டயும் சொல்லல. சரி சூசன் எங்க இருக்காங்க அப்படின்னு தேடும் பொழுது சூசன் அந்த இடத்துல இருக்காங்க. இவங்களும் கத்துறாங்க. ஆனா அவங்க எஸ்கேப் ஆகி போறாங்க. அந்த தம்மா துண்டு பிஞ்ச மேப்பை வச்சுக்கிட்டு அவங்களும் டைம் டிராவல் பண்ண பின்னாடியே இவங்களும் ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு காலகட்டமா அந்த சூசனை ஃபாலோ பண்ணி இவங்க போறாங்க. சீன பெருஞ்சுவரெல்லாம் கட்ட ஸ்டார்ட் பண்ற டைம் அந்த காலகட்டத்துக்கும் போய் எல்லாத்தையுமே நம்ம கெவின் விட்னஸ் பண்றாரு. ஒரு ஹிஸ்டரி பிடிச்ச ஆளுக்கு இதை விடவா வேணும். ஆனா எப்படியோ பின்னாடியே ஃபாலோ பண்ணி அந்த சூசனை பிடிச்சிடுறாங்க. சூசன் என்ன சொல்றாங்கன்னா, எங்க பாருங்க, உங்க கூட சேர்ந்துக்கிட்டு வேற வேற காலகட்டத்துக்கு போயிட்டு பொருளை ஆட்டையை போட நான் விருப்பப்படல, எங்கேயாவது போயிட்டு நான் வாழ்ந்துக்கிறேன், ப்ளீஸ் இந்த மேப்போடைய பீஸை கேட்காதீங்க, என்ன ஃபாலோ பண்ணியும் வராதிங்கன்னு சூசன் அங்க இருந்து போயிடுறாங்க. ஸோ நம்ம கெவினோடைய ரூமுக்கு முதல்ல டைம் பேண்டிட்ஸ் வரும்பொழுதே அவங்க மேப்ல வந்து பாதி பிஞ்சு தான் போயிருக்கும். ஏன்னா அந்த டைம் மேப்பை ஆட்டையை போடும் பொழுதே அந்த பாதி பீஸை இந்த சூசன் சுட்டுட்டு ஓட்டாங்க. ஸோ இப்போ இவங்களால சூசனை எதுவும் பண்ண முடியல, வேற ஏதாவது தான் யோசிக்கணும். ஆனா திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல சில ஆட்கள்லாம் வராங்க. ஏன்னா இவங்க இருந்த காலகட்டம் வந்து ஊருக்குள்ள பிளேக் நோய் பரவுற டைம். உங்களுக்கும் பிளேக் நோய் இருக்குதானே, எங்களுக்கு பரப்பதானே வரீங்க அப்படின்னு சொல்லி இவங்களை எரிக்க ட்ரை பண்ணும்பொழுது போன சூசன் திரும்ப வந்து சரி வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா சூசன் வந்துட்டு ஏதோ ஒரு காலகட்டத்துல அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த லைஃப் தான் அவங்களுக்கு வேணுமா. இந்த மாதிரி திருட்டு வேலை செஞ்சா வாழ்க்கையில எந்த ஒரு யூஸும் கிடையாதுன்னு சொல்ல நம்ம டைம் பேண்டிட்ஸ் உடைய லீடரான பெனலோப் ரொம்ப சோகமாயிடுறாங்க. ஆனா கெவின் வந்து அவங்க சொன்னதெல்லாம் மைண்ட்ல ஏத்திக்காத, அவங்க லைஃபோடைய பர்பஸ் இந்த மாதிரி சந்தோஷமா நிம்மதியா இந்த தீவுல வாழ்றது. உங்களுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. இப்ப நீங்க தான் என் அப்பா அம்மாவையே காப்பாத்த போறீங்க, நீங்க சாதாரண ஒரு திருடங்க கிடையாது, நீங்க அதுக்கும் மேலன்னு சொல்ல அப்படியே பெனலோப்புக்கு உடம்புல ஒரு புது சக்தி வருது. சரி ஓகே, உன் அப்பா அம்மாவை காப்பாத்தலாம், ஆனா எப்படி இதை பண்றதுன்னு சொல்லும் பொழுது டக்குன்னு அந்த தீவே ஆடுது, அப்படியே அந்த இடத்துல பறக்குது. பார்த்தா இந்த தீவே ஒரு பெரிய பிரம்மாண்டமான மனுஷனுடைய கேப் தான். ஸோ அம்மா பெருசு இருக்கிற ஒரு ஆளுடைய மண்டையிலையா நம்ம இருந்திருக்கோம் அப்படின்னு கெவின் உடனே என்ன பண்றாருன்னா அந்த பெரிய ஆளுகிட்ட
என்னோட அப்பா அம்மா மாட்டிக்கிட்டாங்க, அவங்க நரகத்துல இருக்காங்க, அந்த இடம் எங்க இருக்குன்னு தெரியுமா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க, இந்த கடலை தாண்டி போகணும், என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களை பக்கத்துல கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அப்படியே அந்த தீவோட கடலை சும்மா பிச்சுக்கிட்டு போறாரு இவரு. ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே அவருடைய கையில எல்லாரும் ஏறிக்கிறாங்க, இவரும் மெதுவா லேண்ட் பண்ணி விட்டுறாரு. ஸோ அந்த பெரிய மனுஷனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு கொஞ்சம் நடந்து போறாங்க. இவங்க நினைச்ச அந்த சாத்தானுடைய நரகத்துக்கும் வந்துட்டாங்க. சரி, நம்ம பெனலப் கிட்ட இருந்து அந்த மேப்பை வாங்கிக்கிட்டு கெவினும் சாஃப்ரானும் முன்னாடி போக, கெவின் திடீர்னு தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. உடனே போயிட்டு அந்த கபோர்டை ஓபன் பண்ணி பார்த்தா எந்த ஒரு போர்ட்டலும் இல்ல. அவருடைய அப்பா அம்மாவும் வந்து பாத்தியா இது எல்லாமே கனவு தான், நீ கற்பனை பண்ண விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கெவினுக்கு ஒரு மாதிரி டவுட் வருது, அம்மாவும் அப்பாவும் வித்தியாசமா நடந்துக்கிறாங்களே அப்படின்னு. டக்குன்னு உடனே அந்த டிரான்ஸ்லேட்டிங் பண்ற கேப்பை போட்ட உடனேயுமே அது அப்பா அம்மா கிடையாது, அது வந்து இந்த நரகத்துல இருக்கிற ஈவில்கள் தான், அதுதான் இந்த மாதிரி இலூஷனை பண்ணுதுங்க. ஆனா இவரு வெளியே வந்துட்டாரு அதுல இருந்து. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டா போயிட்டு அந்த சாத்தானை பார்க்க, சாத்தானும் எனக்கு அந்த மேப் வேணும் ஒழுங்கா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. பின்னாடி நம்ம டைம் பேண்டிட்ஸும் வந்துட்டாங்க. அந்த சாத்தான் என்ன பண்றாருன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா நம்ம கெவின் கிட்ட இருந்து அந்த மேப் எடுக்கலாம்னு ட்ரை பண்ண அவரால் முடியல. ஏன் அப்படின்னா இந்த மேப்பை யாரு வச்சிருக்காங்களோ அவங்க முழு மனசோட அந்த மேப்பை கொடுக்கணும், அப்பதான் இது ஒர்க் அவுட் ஆகும். அந்த இடத்துக்கு சுப்ரீம் பீயினும் வந்துட்டாரு. அவரு எனக்கு மேப் வேணும்னு கேக்குறாரு, டெவில் எனக்கு மேப் வேணும்னு கேக்குறாங்க. அப்பதான் டெவில் சொல்றாரு, நீ இந்த மேப்பை சுப்ரீம் பீயிங் கிட்ட கொடுத்தனா ரீசெட் பண்றேன் அப்படின்னு சொல்லி உங்க உலகத்தையே அழிச்சிருவாரு. இதுவே என்கிட்ட கொடுத்தனா நான் மத்த உலகங்களை ஆட்சி செய்வேன், ஓம் பூமியை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. கெவினும் நான் அந்த மேப்பை யார்கிட்ட கொடுக்கறது அப்படின்றதுக்கு முன்னாடி என் அப்பா அம்மாவை பத்திரமா பூமிக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்ல டேவிலும் அனுப்பி வச்சிடுறாரு. இதை கேட்டுட்டு நம்ம கெவின் யார்கிட்ட கொடுப்பாரு அப்படின்னு ஆவலா பாத்துக்கிட்டு இருந்தா அவரு டெவில் கிட்ட கொடுத்துடுறாரு. அவ்வளவுதான், சுப்ரீம் பீன் பயங்கரமா கடுப்பாகிறாரு. உடனே டெவில் பட்டாசுலாம் வெடிக்க விட்டு ஜாலியா இருக்க அந்த கேப்ல இவங்க எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. சோ ஆசையா டைம் மேப்பை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள டைம் ஆப்ல நம்ம கெவினை டிராயிங் வரைஞ்சிருப்பாங்கல்ல சாஃப்ரானு, அதுதான் இருக்கு. சோ உண்மையான டைம் ஆப் நம்ம கெவின் கிட்ட தான் இருக்கு. உள்ள வரதுக்கு முன்னாடியே கெவின் வந்துட்டு சாஃப்ரான் கிட்ட அந்த டைம் ஆப்பை ஸ்விட்ச் பண்ணிருப்பாரு. சோ உண்மையான மேப்பை நம்ம டைம் பேண்டிட்ஸ் கிட்டயே இவர் கொடுக்க அவங்களும் ஆசையா ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு பழைய கிழிஞ்சு போன பேப்பர் தான் இருக்கு. என்னடா டைம் ஆப்னு சொன்ன, இதுக்குள்ள டைம் ஆப் தானே இருந்தது, அப்படின்னா உண்மையான டைம் ஆப் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே குழம்பி போறாங்க. ஸோ இந்த இடத்துலயே இந்த சீசன் 1 முடியுது. ஸோ அந்த மேப் எங்க போச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னா சீசன் 2ல நமக்கு சொல்லுவாங்க. அது ரிலீஸ் ஆச்சுன்னா அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்க ஃபிலிம் ரோலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.